இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த பட்டிக்காட்டுக்காரிக்கு எதுவும் தெரியாது, பிளான் போடலாம் தெரியாதுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பிளான நமக்கே திருப்பி அடிக்கிற அளவுக்கு அவ புத்திசாலித்தனத்தை காட்டிட்டா. கோர்ட்ல கண்டிப்பா 6 மாசம் வரைக்கும் சேர்ந்தே இருக்கணும்னு கொடுத்த தீர்ப்புனால உங்களாலையும் அவளை தடுக்க முடியாது. அந்த சாக்குல அவ அந்த வீட்டுக்குள்ள வந்து மித்ராவை அந்த கண்டங்கள்ல இருந்து காப்பாத்தணும்ன்றது அவளோட முயற்சி. லக்ஷ்மியோட மூளை இந்த அளவு புத்திசாலித்தனமா யோசிக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கோவத்துல இருக்காளே, கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டத கையெழுத்த போட்டு கொடுத்துட்டான்னு நினைச்சேன். அந்த கையெழுத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டிருக்காளா? என் புருஷனுக்கு ஆபத்து இருக்கு, அதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு இவ்ளோ பெரிய பிளான போட்டிருக்கா அவ. மித்ராக்கு இருக்கிற கண்டங்களை போக்கணுமா, அவன் ஆபத்துல இருந்து காக்கணுமா. நான் எப்பவும் என் புருஷன் பக்கத்திலே இருக்கணும், ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கணும். இல்லனா என்னோட புருஷனை சுத்தி ஆபத்துகள் சூழ்ந்துரும், அதுல இருந்து நான் தான் காப்பாத்தி ஆகணும்னு கங்கணம் கட்டிட்டு அங்க வந்திருக்கா. லக்ஷ்மிய ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டோம். ரொம்பவே ஈஸியா அவளை ஒதுக்கி வச்சுட்டோமேன்னு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா நமக்கே தண்ணி காட்டுறாளே. அவ யோசனை என்ன, திட்டம் என்னன்னு இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. இனி நான் பாத்துக்கிறேன். ஏதாவது தேவைப்பட்டா நான் உனக்கு போன் பண்றேன். நல்லது. அந்த லக்ஷ்மி மரமண்ட நினைச்சேன், ஆனா இவ்ளோ புத்திசாலியா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவ எவ்வளவு வேணாலும் புத்திசாலியா இருந்துட்டு போட்டோம் ஆன்ட்டி. அது எல்லாத்தையும் நம்ம மிதிச்சு நாசமாக்கணும். அவ பிளான் எல்லாத்தையும் அவளுக்கு எதிராக திருப்பணும். என்ன சொல்ற? இதுக்கப்புறம் லக்ஷ்மிக்கு ஒவ்வொரு அடியிலையும் அவமானத்தை உருவாக்கணும். தினமும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அதுல அவ துடிக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். அவ இங்க இருக்கிறதுக்கே நடுங்குற மாதிரி நம்ம செய்யணும். 6 மாசம் இல்ல, 6 வாரம் கூட அவளால இங்க இருக்க முடியாத மாதிரி அவளை துரத்தி அடிக்கணும். You're right, மனிஷா. இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் அந்த லக்ஷ்மிய வீட்டை விட்டு துரத்துறதுலே தான் செலவழிக்கணும். நாம வைக்கிற ஒவ்வொரு அடியும் லக்ஷ்மிய வீட்டை விட்டு துரத்த போற வழியை நோக்கிதான் இருக்கணும். என்னோட சிஷ்யர்கள் உனக்கு துளசி செடி தருவாங்க. அத பயபக்தியோட பூஜை பண்ண. அந்த துளசி செடி வாடாம இருக்கிற வரைக்கும் மித்ராவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. அந்த துளசி செடி கொஞ்சம் வாடி போனாலும், அதோட பிரகாசம் கொஞ்சம் குறைஞ்சாலும் மித்ராவுக்கு ஆபத்து வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்க. அந்த துளசி செடி தான் மித்ராவுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை பத்தி முன்கூட்டியே தெரிவிக்கும். கோவில்ல என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாக்குறியா மனிஷா? நீ நினைச்சதே ஒண்ணு, அந்த தெய்வம் நினைச்சதே வேற ஒண்ணு. இதுக்கப்புறம் போக போக நடக்க போறதும் அதேதான். நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது. அது மட்டும் இல்ல, அவருக்கு அடுத்த 10 மாசம் வரைக்கும் கண்டங்கள் இருக்கணும். என் ஜாதக சக்தியால அவருக்கு அவ்வளோ பாதுகாப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம். அவரை என்கிட்ட இருந்து எப்படியாவது பிரிக்கணும்னு, நீ நெருக்கமாகணும்னு முயற்சி பண்ண. அவரோட உயிரை பத்தி கூட கொஞ்சம் கூட கவலைப்படாம உன்னோட சுயநலத்தை மட்டும் நீ யோசிச்சிருக்க. உன்னோட சுயநலத்துக்காக நீ என்னெல்லாம் தப்பு, என்னெல்லாம் சூழ்ச்சி பண்ணியோ எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன லக்ஷ்மி, தப்பு சூழ்ச்சியெல்லாம் பேசிட்டு இருக்க? உன் வார்த்தையை அளந்து பேச. உன் சுயநலத்துக்காக இவ்ளோ கீழ்த்தனமா நடந்துகிட்டது மட்டும் இல்லாம நீ செஞ்ச காரியத்தை நியாயப்படுத்தி காட்ட முயற்சி பண்றியா? நியாயப்படுத்த வேண்டிய அவசியம், என் நேர்மைய உன்கிட்ட நிரூபிச்சு காட்ட வேண்டிய தலையெழுத்தெல்லாம் எனக்கு இல்ல. நான் எதுக்கு உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்?
ஒரு நாள் இருந்துட்டு போறவ நீ. அப்படி இருக்கும் போது இந்த செடி மண்ணாங்கட்டிலாம் எதுக்கா? மனிஷா மனிஷா மனிஷா, இது ஒரு சின்ன செடி தானே, இத பிக்க நினைச்ச நான் உன் உயிரையே எடுத்துருவேன். உங்க மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. உங்க குடும்பம் மேல இருந்த மரியாதையே போயிடுச்சு. இன்னும் சொல்லணும்னா உங்களை பார்த்தா, உங்க குடும்பத்தை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. நாங்க அண்ணி விஷயத்துல தப்பு பண்ணிருக்கலாம் ஜானு. அதுக்காக நீ வெறுக்கிற அளவுக்கு நாங்க ஒன்னும் மோசமானவங்க இல்ல. மொத்த குடும்பமா கூட்டு சேர்ந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்க பாத்திருக்கீங்க. ஒரு பொண்ணோட நம்பிக்கைய, கனவுகளை ஒரே அடியா எரிச்சு சாம்பலாக்கிட்டீங்க. இதை விட ஒரு மோசமான விஷயம் வேற ஏதாவது இருக்க முடியுமா? எப்ப பார்த்தாலும் நாங்க தான் தப்பு பண்ணோங்கிற மாதிரி பேசாத ஜானு. நான் பேசுவேன், நான் அப்படிதான் பேசுவேன். தப்பு நீங்க தான் பண்ணிருக்கீங்க. தேவைப்பட்டா 100 தடவை இந்த வார்த்தைய சொல்லிக்கிட்டே இருப்பேன். நாங்க பண்ணது தப்பா இருந்தா அப்ப அண்ணி மட்டும் விவாகரத்து கொடுத்தது கரெக்ட்னு சொல்றியா? அவங்க பிரியறன்னு சொன்னதும் நீங்க எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு என்கரேஜ் பண்ணது மட்டும் கரெக்டா? சொல்லு ஜானு, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நாங்க தப்பு பண்ணா அண்ணியும் தப்பு பண்ணுவாங்களா? அந்த தப்புக்கு நீங்க எல்லாரும் கைத்தட்டி சரி சரின்னு சொல்லுவீங்களா? நீ என்ன சொல்ற விவேக்? இப்ப என் அக்காவும் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக முயற்சி பண்றியா நீ? இது என்னோட முயற்சி இல்ல, அதுதான் உண்மை. அண்ணியும் தப்பு பண்ணிருக்காங்க, அதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இதுல உன்னோட தப்பும் இருக்கு. விவாகரத்துல கையெழுத்து போட்டா 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அது அனுமதிக்கப்படும்னு. அப்போ அந்த 6 மாசம் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து இருக்கணும்னு கோர்ட்ல கண்டிஷனும் போடுவாங்க. அந்த 6 மாசத்துக்காக தான் நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். எல்லாரும் பிரியறதுக்காக விவாகரத்து கேட்பாங்க, நான் சேரணுங்கிறதுக்காக கேட்டேன். என் அக்கா விவாகரத்து வரைக்கும் எதுக்கு போனாங்கன்னு உனக்கு தெரியுமா? அத சொன்னா இப்ப நீ இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க மாட்ட. தேவையே இல்லம்மா, நீ எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், நான் எதுவும் கேட்க மாட்டேன். நீ என்னோட அண்ணனை ஒரு குற்றவாளியாவும் எங்க மொத்த குடும்பத்தையும் பாவம் செஞ்சவங்க மாதிரியே பாக்குறல்ல. இதுக்கு அப்புறமும் நீயும் அண்ணியும் எங்க எல்லாரையும் அப்படியே பாருங்க.